ஜெபிக்க வந்த தேவ பிள்ளைகளே, இந்த ஜெபத்தின் மூலமாக கர்த்தர் செய்ய போகிற சில ஆசீர்வாதமான காரியங்களை குறித்து தான் உங்கள்கிட்ட நான் பேச போகிறேன். ஆமென். நீண்ட காலமாக இருக்கிற எல்லாவற்றுக்கும் ஒரு தீர்வை கர்த்தர் ஜெபத்தின் மூலமாய் தரப்போகிறார். இது இழுத்துட்டே போகுது, இது தொடர்ந்து கொண்டே போகிறது. இது எப்போ முடியும்னே நிச்சயம் தெரியல. இது இப்போ முடிஞ்சுன்னு பார்த்தா திரும்ப ஆரம்பிச்சிருது. இதுக்கு என்ன செய்யறதுன்னு எங்களுக்கு ஒன்றும் புரியலை அப்படி நீங்கள் யாராவது நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, உங்கள் ஜெபம் நீண்ட கால பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வை தரப்போகிறேன். பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, நீண்ட கால பிரச்சனைகளுக்கு, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிற நீண்ட கால பிரச்சனைகளுக்கு இன்றைக்கு முடிவு வரப்போகுது. ஆண்டவர் பதிலை தரப்போகிறார். கர்த்தர் ஒரு தீர்வை தரப்போகிறார். பைபிளில் ஒரு 3 காரியத்தை சுருக்கமாக சொல்ல, நீண்ட காலம் நடந்து கொண்டிருந்த சில காரியத்தில் கர்த்தர் செய்த அற்புதங்களை நீங்கள் பாருங்களேன். 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நீங்கள் வாசிச்சு பாருங்க. 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் முதல் வசனம். சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் நெடுநாள் யுத்தம் நடந்துதான். ஆனால் பைபிள் சொல்லுது, தாவீது வர வர பலத்தான், சவுலின் குடும்பத்தாரோ வர வர பலவீனப்பட்டு போனார். உங்கள் குடும்பத்தோட மோதிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? அல்லேலூயா. தொடர்ந்து உங்கள் ஃபேமிலிக்கு இடைஞ்சலை கொடுத்துட்டே இருக்காங்க பார்த்தீங்களா? எப்போ பார்த்தாலும் உங்கள் குடும்பத்தையே டார்கெட் பண்ணி செயல்பட்டு இருக்காங்களே, உங்களையே அவங்க கண் வச்சிட்டு இருக்காங்களே, உங்களுடைய வளர்ச்சிக்கு எதிராகவே செயல்படுறாங்களே, நீங்கள் நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு உங்கள் கூட போராடிட்டே இருக்காங்க பார்த்தீங்களா? இன்றைக்கி விட்டுருவாங்க, நாளைக்கு விட்டுருவாங்கன்னு பார்த்தா தொடர்ந்து என்ன செஞ்சுட்டே இருக்காங்க, நம்மளை சுற்றி சுற்றி பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்காங்களே. இதை மாதிரி தான் தாவீது குடும்பத்துக்கும் சவுல் குடும்பத்துக்கும் ஒரு பெரிய பிரச்சனை என்ன செஞ்சுட்டே இருந்தது. அது பைபிள் சொல்லுது பாரு, நெடுநாள் யுத்தம் நடந்ததான். அப்போ இவன் விலகி போனால் கூட அவன் விடலை. நீங்கள் தாவீதினுடைய மைண்டை, அவனுடைய ஆக்ஷன்ஸ் எல்லாம் கவனித்து பாருங்கள். கர்த்தர் அபிஷேகம் பண்ணவர் மேலே என் கையை நான் அணிஞ்சிக்க மாட்டேன், போட மாட்டேன்னு ஒதுங்கி போனவன், விலகி போனவன். எப்பா நமக்குள்ளே சண்டைலாம் வேண்டாம். ஆயிரம் இருந்தாலும் அவரையும் கர்த்தர் என்ன செஞ்சுருக்கிறாரு, அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு. அதனால் சண்டை வேண்டாம், யுத்தம் வேண்டாம். அவர் வழியில் போட்டு கர்த்தர் அவருக்கு தண்டனையை கொடுத்து ஏதாவது செஞ்சால் பார்த்துக்கிடலாம். ஆனால் நான் என் கையை என்ன செய்ய மாட்டேன், அவர் மேலே போட மாட்டேன். இப்படி விலகி வாழ்ந்தவன் யாரு? தாவீது. அப்படின்னா ஒதுங்கி ஒதுங்கி போனவன். அவன் வம்பலுக்கான், அவன் வேணும்னே சண்டைக்கு வரான், அவன் இவனையே குறி வச்சு என்ன செஞ்சுட்டு இருக்கிறான், துரத்தி கொண்டு இருக்கிறான். ஆனால் அதற்கெல்லாம் விலகி விலகி தான் ஓடினானே தவிர அவனை எதிர்த்து ஒரு நாளும் யுத்தம் பண்ணணும் நம்ம மனதளவில் கூட என்ன செஞ்சதில்லை. ஆனால் பாருங்கள், சவுல் காலத்துக்கு அப்புறம் அவனுடைய குடும்பத்தார் தாவீதின் குடும்பத்தாரோடு என்ன பண்ணிகிட்டே இருந்தாங்களாம், நெடுநாள் யுத்தம் பண்ணிகிட்டு இருந்தாங்களாம். அப்படின்னா என்ன அர்த்தம், தாவீது அவங்கள எந்த விதத்திலும் தொல்லை பண்ணக்கூடாது, அவங்களுக்கு எதிர்த்து யுத்தம் பண்ணக்கூடாது, அவங்கள கொல்லக்கூடாது, அவங்களுக்கு ஒரு பேர் அழிவை உண்டாக்கக்கூடாது. நம்ம விட்டு வச்சுட்டே இருக்க இது நீண்டுட்டே போகுது. புரியுதா நான் சொல்கிற அர்த்தம்? நீயா நானான்னு இன்னைக்கு பார்த்துருன்னா 2ல் 1 முடிவு என்ன செஞ்சிடும், வந்துடும். ஆனால் இந்த தாவீது ஆண்டவருக்கு பிரியமானவன், அவன் பயந்து கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன். அதனால இந்த குடும்பத்தின் மேலே அவன் கையை வைக்கிறதுக்கு தயங்கி கொண்டே இருந்தான், யோசிச்சுட்டே இருந்தான். ஆனால் அவங்க விடவே இல்லை பாருங்க, அவங்க விடவே இல்லை. அப்போ நீங்கள் கர்த்தருக்குள்ளே இருக்கிறதுனால, நீங்கள் விசுவாசிகளாக இருக்கிறதுனால, வசனத்தின்படி நடக்கிறதுனால, தெய்வ பயம் உங்களுக்கு இருக்கிறதுனால, மற்றவர்கள் போராடுகிறது போல் நீங்கள் என்ன செய்யாமல் இருக்கலாம், போராடாமல் இருக்கலாம். மற்றவங்க பிரச்சனை பண்ணுறமா நீங்கள் பிரச்சனை பண்ணாமல் இருக்கலாம். மற்றவர்கள் வழக்காடுற மாதிரி நீங்கள் வழக்காடாமல் இருக்கலாம். மற்றவர்கள் உங்களை தொந்தரவு பண்ணுற மாதிரி உங்களாலேயும் அவங்கள தொந்தரவு பண்ண முடியும், ஆனாலும் அவங்கள தொந்தரவு பண்ணாமல் நீங்கள் இருக்கலாம். ஆனால் இதெல்லாம் அவர்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி தொடர்ந்து உங்களோட பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்காங்க, போராடிட்டே இருக்கிறாங்க, யுத்தம் பண்ணிகிட்டே இருக்கிறாங்களா? இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் சொல்கிற, இந்த நெடுநாள் நடந்த யுத்தத்திற்கு கர்த்தர் ஒரு முடிவை கொண்டு வந்தார். தாவீதை கர்த்தர் வர வர பலக்க செய்தார், சவுலின் குடும்பத்தாரையோ பலவீனப்பட்டு போக செய்தார். அல்லேலூயா. அதை போல் உங்களோட யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு மத்தியில் நீங்கள் வீக்காக மாட்டீங்க, உங்களை கர்த்தர் ஸ்ட்ராங்காக மாற்றிடுவார். நீங்கள் ஜெபம் பண்ணுறதுக்கு என்ன பலன் கிடைக்க போது? அவன் என்கிட்ட பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்கிறானே, அவன் என்னை தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கிறானே, அவன் என்னை விடவே மாட்டேன்றானே, நீங்கள் வருத்தப்படாதீங்க. நீங்கள் ஜெபம் பண்ணிகிட்டே இருங்க. இந்த ஜெபம் நீண்ட கால யுத்தத்துக்கு ஒரு முடிவை கொண்டு வரும்.
அந்த முடிவில் திரும்பி பார்த்தா எல்லாரும் சொல்லுவாங்க, உங்கள் கூட போராடின குடும்பத்தார் மொத்தத்திலே பலவீனப்பட்டு போனார்கள், ஆனால் நீங்கள் தான் பலம் வாய்ந்தவர்களாய் மாறி இருக்கிறீர்கள். அல்லேலூயா. அப்போ நெடுநாள் யுத்தத்திற்கு கர்த்தர் ஒரு முடிவு என்ன செஞ்சார்? கொண்டு வந்தார். உங்கள் கூட யாரெல்லாம் யுத்தம் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு மனசில் நினச்சி பாருங்க. உங்கள் கூட உங்களை யார் டார்கெட் பண்ணி எப்போ பார்த்தாலும் உங்கள்ட்ட ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த குடும்பங்களெல்லாம் நீங்கள் கொஞ்ச நாள் கழித்து திரும்பி பார்க்க போகிறீங்க. நீங்கள் வளர்ந்திருப்பீர்கள், நீங்கள் உயர்ந்திருப்பீர்கள், நீங்கள் பெருகி இருப்பீர்கள், நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. ஆனால் அவர்கள் குன்றி போயிருப்பார்கள், அவர்கள் குறுகி போயிருப்பார்கள், அவர்கள் பலவீனப்பட்டு போயிருப்பார்கள், அவர்கள் தங்களுடைய வலிமைகளை எல்லாம் என்ன செஞ்சிருப்பாங்க? இழந்து போயிருப்பாங்க. ஏன்னா தாவீது நல்ல ஜெபம் பண்ற ஒரு மனுஷன். தாவீதினுடைய ஜெப வாழ்க்கை குறித்து நான் உங்களுக்கு சொல்லணும்னு அவசியமே இல்லை. அவன் அதிகாலமே கர்த்தரை தேட ஒரு மனுஷன். அந்தி சந்தி மத்தியானத்தில் தியானம் பண்ணி கர்த்தரை நோக்கி முறையிடுகிற மனுஷன். 1000 நாளை பாருங்கள் உங்கள் பிரகாரத்தில் வரும் ஒரு நாள் நல்லதுன்னு சொல்லி தேவனுடைய ஆலயத்திலேயே வாஞ்சையாயிருந்த ஒரு மனிதன், அவருடைய பிரசன்னத்திலேயே தங்கி இருந்த ஒரு மனிதன். அப்போ உங்கள் ஜெபத்திற்கு ஆண்டவர் என்ன பதில் தரப்போகிறார்? நீண்ட நாள் யுத்தத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து உங்களை பலம் வாய்ந்தவர்களாய் கர்த்தர் மாற்றுவார். உங்கள் எதிரிகளை கர்த்தர் பலவீனம் உள்ளவர்களாய் மாற்றுவார். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை நீங்கள் வாசிச்சு பாருங்க. லூக்கா 18ஆம் அதிகாரம் அதனுடைய 4வது வசனம். வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதிருந்தது. அல்லேலூயா. யாருக்கு மனதில்லை? ஒரு நியாயாதிபதி. அவன் அநீதி உள்ளவன், அவன் தேவனுக்கு பயப்படாதவன், மனுஷரை மதிக்காதவன். இந்த ஊமையை கர்த்தர் எதுக்கு சொல்றாருன்னா, சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணணுங்கிறதுக்காக. அப்போ நீண்ட ஜெபம் பண்ணிட்டே இருக்கீங்களே, தொடர்ந்து ஜெபம் பண்ணிட்டே இருக்கீங்களே, விடாம ஜெபம் பண்ணிட்டே இருக்கீங்களே, உங்க விடாப்பிடியான ஜெபத்துக்கு கர்த்தர் தரப்போகிற பதில் என்ன தெரியுமா? நீண்ட கால வழக்குகளுக்கு ஒரு முடிவு வரப்போகிறது. கர்த்தர் உங்களுக்கு நியாயம் செய்ய போகிறார். தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாய் வரப்போகிறது. உங்களுக்கு எதிராக போடப்பட்டிருக்கிற எல்லா வழக்குகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளியை கர்த்தர் வைப்பார். இந்த வழக்குகளுக்காக நீங்க அலைந்த அலைச்சல்களை கர்த்தர் அறிந்திருக்கிறோம். இந்த வழக்குகளுக்காக நீங்கள் செலவு செய்த பணங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறோம். இந்த வழக்குக்காக நீங்கள் செலவு செய்த நேரங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறோம். நீண்டதாக போய்கொண்டிருக்கிற உங்க ஜெபத்தில், ஆண்டவரே இந்த வழக்கு ஒரு முடிவுக்கு வராதான்னு ஒரு ஏக்கம் இருக்குல்ல, இன்னைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், நீண்ட காலமாக உங்க வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிற வழக்குகளுக்கு ஒரு முடிவு வரப்போகிறது. காரணமே இல்லாம, நியாயமே இல்லாம, அநியாயமாய் உங்க மேல போடப்பட்டிருக்கிறதான வழக்குகளை எல்லாம் கர்த்தர் முடிவுக்கு கொண்டு வர போகிறார். விசாரிக்கப்படாததெல்லாம் விசாரிக்கப்பட போகிறது. ஆமே. நியாயம் தீர்க்கப்படாததுக்கெல்லாம் நியாய தீர்ப்பு உண்டாக போகிறது. நல்ல ஒரு தீர்ப்பை கர்த்தர் தர போகிறார். வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு என்ன இல்லையா? அந்த அம்மா ஒரு ஏழை விதவை தாயா, எப்படிப்பட்ட பேக்ரவுண்ட்ல இருந்தாங்க தெரியல, ஆனால் ஒரு விதவை. அவங்க போய் அந்த மனுஷன்ட்ட நியாயத்துக்காக நிற்கிறாங்க. காலையில் பார்த்தா வந்து நிற்பாங்க, போயிட்டு பிறகு வாமா அப்படின்னா சாயங்காலம் வந்து நிற்பாங்க, நாளைக்கு வானா நாளைக்கு வந்து நிற்பாங்க, நாளை மறுநாள் வானா நாளை மறுநாள் வருவாங்க, அடுத்த வாரம் வானா அடுத்த வாரம் வருவாங்க, அடுத்த மாதம் வானா இப்படியே அவங்களும் தொடர்ச்சியாக என்ன செஞ்சுட்டே இருந்தாங்க. ஆனால் அவனை குறித்து பைபிள் சொல்லுது, அவனுக்கு என்ன கிடையாதா? அந்த அம்மாவுக்கு நியாயம் செய்யறதுக்கு அவனுக்கு என்ன கிடையாது. ஆனால் ஒரு நாள் அவன் மனசுல ஒரு எண்ணம் வந்துட்டு, நம்ம ஓயாமல் வந்து என்ன செஞ்சிட்டு இருக்கா, அலட்டிகிட்டே இருக்கா. அப்போ இவளுடைய வழக்கு என்னன்னு ஃபைலை தட்டி எடுப்பா, அதில் என்னப்பா கேஸ் இருக்குது, அதுக்கு டீல் பண்ணுப்பா, அதுக்கு ஒரு தீர்ப்பை கொடுப்பான்னு ஆண்டவர் பாருங்க ஒரு உதாரணத்தை சொல்லிட்டார். அப்போ நீங்கள் ஜெபம் பண்ணுற உங்கள் ஜெபம் நீண்ட காலமாக இருக்கிற வழக்கெல்லாம் ஒரு முடிவு கணிச்சு போகுது, கொண்டு வர போகுது. அல்லேலூயா. பேச்சுவார்த்தைக்கு வரமாட்டேங்காங்க, அல்லது ஏதாவது ஒன்று பண்ணுவோம் அப்படின்னாலும் அதுக்கும் என்ன செய்ய மாட்டேன்றாங்க, வரமாட்டேன்றாங்க. இப்படிலாம் இழுத்து கொண்டே இருக்கிறதா? நெடுங்காலமாக உங்கள் காரியங்கள் எல்லாம் அலைச்சலாகவே இருக்குதா? இன்னைக்கு முடிஞ்சிடும், இந்த வாரம் முடிஞ்சிடும், அடுத்த மாதம் முடிஞ்சிடும், இந்த வாய்தாவோட முடிஞ்சிடும், இப்படிலாம் எதிர்பார்த்து அது நீண்டு கொண்டே செல்லுகிறதோ? ஜெபத்தை விடாமல் செய்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, நீண்ட காலமாக நடக்கிற உங்கள் வழக்குகளுக்கு ஒரு முடிவை கர்த்தர் தரப்போகிறார். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நியாயமே இல்லையா அவங்க சைடில், காரணமே இல்லையா அவங்க சைடில், ஆனால் இப்படி என்னை வம்பில் என்ன செஞ்சுட்டாங்க,
இழுத்து விட்டாங்க. எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. ஆனால் என்ன இதில் என்ன செஞ்சுட்டாங்க, என் பேரையும் சேர்த்து விட்டுட்டாங்க. நானும் இவங்களோட சேர்ந்து என்ன செய்ய வேண்டியது இருக்குது, அலைய வேண்டியது இருக்குது, அந்த கோர்ட்டில் போய் நிற்க வேண்டியது இருக்குது, அவங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டியது இருக்குது. இதெல்லாம் எனக்கு ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்குது. எனக்கு ஒரு நீதி கிடைக்காதா, எனக்கு ஒரு நியாயம் கிடைக்காதா, இந்த வழக்கில் ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதம் செய்ய மாட்டாரா, ஆண்டவர் நீதி உள்ளவர் அல்லவா, அவர் நியாயம் செய்கிறவர் அல்லவா என்று நீங்கள் முறையிட்டு கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா. இந்த முறையீடுகள் எல்லாம் அவர் சமூகத்தை எட்டி இருக்கிறது. உங்க கூக்குரல் அவர் சன்னிதானத்தில் எட்டி இருக்கிறது. ஜெபிக்கும் போது நீங்க சொன்ன வார்த்தைகளை கர்த்தர் செவிகளிலே கேட்டிருக்கிறார். அதனால நீண்டகால வழக்குகள் முடிவுக்கு வரப்போகிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அடுத்ததாக நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை என்ன செய்யும், இழைக்க பண்ணும். ஆனால் விரும்பினது வரும்போதும் அது எப்படி இருக்குமா? நீங்கள் யாராவது நெடுங்காலமாக காத்திருக்கீங்களா? சில பதில்களுக்காக ரொம்ப நாளாக காத்திருக்கீங்களா? எப்போ உங்கள் மன விருப்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லும் போதெல்லாம் அந்த குறிப்பிட்ட காரியத்தை சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்களா? உங்களை பார்த்து தான் இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் நெடுங்காலமாய் காத்திருக்கிறதை அறிந்திருக்கிற தேவன் இளைத்து போயிருக்கிற உங்கள் இருதயத்தை அவர் கலிகூற செய்ய போகிறார். நீங்கள் விரும்புகிறது வரப்போகிறது, நீங்கள் எதிர்பார்த்தது நடக்க போகிறது, நீங்கள் கேட்டது கிடைக்க போகிறது, உங்கள் மன விருப்பத்தை அவர் நிறைவேற்ற போகிறார். அல்லேலூயா. நெடுங்காலமாய் காத்திருக்குது. ஆமென் சொல்லுங்க. அது காத்திருக்கிறவங்களுக்கு தான் அந்த வலி தெரியும், காத்திருக்கிறவங்களுக்கு தான் அந்த வேதனை புரியும். அந்த காத்திருக்கிற காலத்தில் அவங்க சந்திக்கிற ஒவ்வொன்றையும் நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா நமக்கு அது புதுமையாக இருக்கும், ஆனால் அவங்களுக்கு அது வருத்தமாக இருக்கும். அல்லேலூயா. என்ன விசுவாசமான வார்த்தைகளை கேட்டாலும் காத்திருக்க காத்திருக்க காலம் கடந்து போக கடந்து போக இருதயம் என்ன செஞ்சுட்டே இருக்கு, இழைத்து கொண்டே இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? சோர்வு தன்னாலே என்ன செய்யுது, வருது. நம்பிக்கை தன்னாலே என்ன செய்யுது, குறைகிறது. விசுவாசத்தின் அளவில் கொஞ்சம் மாற்றம் வருகிறது. விசுவாசத்தில் கொஞ்சம் அசைவு என்ன செய்யுது, ஏன்னா காலம் அதிகரிச்சுட்டே போகுது. விரும்புறது கிடைக்காம, அது எப்போ கிடைக்கும் எப்போ கிடைக்கும் தெரியாம நாட்கள் அதிகரித்து கொண்டே போக போக அது நமக்கு என்ன செய்யுது, இருதயத்தில் ஒரு இளைப்பை உண்டு பண்ணுது. பாருங்க, ஆபிரகாம கர்த்தர் 75 வயசுல கூப்பிட்டுட்டார். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் பண்ணிட்டார், உனக்கு ஒரு சந்ததியை தருவன்ட்டார். அப்போ இவர் ரொம்ப ஆவலா என்ன செய்யறாரு, எதிர்பார்க்கிறார். இப்போ வருஷம் என்ன செஞ்சுட்டே இருக்கு, கடந்து போயிட்டே இருக்கு. இப்போதைக்கு நடக்கிற மாதிரி ஒண்ணுமே தெரில. ஏன்னா சாராளுக்கும் வயசாயிட்டே போகுது. அதனால அவர் என்ன நினைக்கிறாரு, எலையேசர் தான் என்னுடைய வாரிசா இருப்பான் போல அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இல்லப்பா அப்படின்ட்டார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்ட்டார். அவன் களைத்து போறான், அவன் சோர்ந்து போறான், அவன் மனசுல வேற விதமான நினைவுகள்லாம் என்ன செய்யுது, வருது. அப்போல்லாம் கர்த்தர் வெளியில வா, வானத்தை அண்ணாந்து பாரு, நட்சத்திரத்தை என்ன முடியுமா நீ எண்ணி பாரு, கடற்கரை மணலை பாரு, இதை போலலாம் நான் உன் சந்ததி என்ன செய்யறேன் சொல்லும் போதெல்லாம் அவர் கேட்கும் போது எப்படி இருக்கு, ஆண்டவர் சொல்ல அவர் கேட்க உற்சாகமாக தான் என்ன செய்யுது இருக்கு. ஆனால் சாராளோட பார்க்க சாராளுடைய வயதை பார்க்க அவளுடைய உடல் நிலையை பார்க்க கர்ப்பம் செத்து போச்சு. பார்த்தீங்களா, கன்ஃபார்ம் பண்ணிட்டான், இனிமே நம்ம விரும்புகிறபடி நடக்காது. அதனால தான் இஸ்மவேல் வந்துட்டான். அல்லேலூயா. ஏன்னா இளைத்து போனான், சாராள் இளைத்து போனாள். அவ விரும்பிட்டே இருக்கா, கர்த்தர் சொன்னபடி ஒரு பாக்கியம் எனக்கு என்ன செய்யும், கிடைக்கும். ஆண்டவருடைய வாக்கு தத்தத்தை நான் என் வயிற்றில் என்ன செய்வேன், சுமப்பேன். ஆனால் அதுக்கான இப்போ சோர்ஸ் இல்லை, அதற்கான நிலைமை இல்லை, அதுக்கான ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இல்லை. இப்போ அந்த டைம் டியூரேஷன்லாம் முடிஞ்சு போயிட்டுன்னு உடனே இவ்வளோ காலம் நம்ம காத்திருந்தோம், இனிமே காத்திருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. இனிமே காத்திருந்தா அது நல்லதும் இல்லை, காத்திருப்பது நியாயப்படி சரியும் அல்ல, உலக வழக்கத்தின்படி அது ஏற்றுக்கொள்ளப்படவும் முடியாது. அந்த மாதிரி வந்துட்டாங்க. அல்லேலூயா. ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க, கர்த்தருக்கு அது ஒரு பொருட்டே இல்லை. நியாயப்படியாக இருக்கலாம், வழக்கப்படியாக இருக்கலாம், காலத்தின்படியாக இருக்கலாம், அல்லது மக்களுடைய கருத்துப்படியாக இருக்கலாம், உலகத்தில் நடக்கிற எல்லாவற்றையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கும்போது இருக்கலாம், உடலை பார்க்கும்போது இருக்கலாம், சூழ்நிலையை பார்க்கும்போது இருக்கலாம், நிலைமையை பார்க்கும்போது இருக்கலாம். ஆனால் நெடுங்காலமாக நீங்கள் காத்திருக்கிறதுனால நீங்கள் சோர்ந்து போக கர்த்தர் விட மாட்டான். அவர் சமூகத்தில் நீங்கள் விரும்பி கேட்டதை கண்டிப்பாக உங்களுக்கு தருவார். ஏன்னா நீதிமான் விரும்புகிறது அவனுக்கு கொடுக்கப்படும். அப்போ நெடுங்காலமாக நீங்கள் விரும்பி நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கீங்களே,
இதெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். கண்டிப்பாக கர்த்தர் உங்களுக்கு தருவார். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்போ உங்களுடைய ஜெபத்திற்கு ஆண்டவர் இப்படியெல்லாம் நீண்ட காலம் இழுத்துட்டு போயிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் அற்புதத்தை அவர் செய்கிறார். அப்படின்னா நீங்கள் ஜெபத்தை ஸ்டாப் பண்ணலாமா? ஜெபத்தை நிறுத்தலாமா? ஜெபம் பண்ணுறது வேஸ்ட்டுன்னு நம்ம வாயால் சொல்லலாமா? கர்த்தருக்கு காத்திருக்கிறது நல்லதில்லைன்னு நீங்கள் சொல்லலாமா? ஆண்டவர் என்ன மறந்தார், ஆண்டவர் என்ன கைவிட்டார் நீங்கள் சொல்ல முடியுமா? முடியவே முடியாது. நீங்கள் ஜெபிப்பது உண்மையானால் உங்கள் நீண்டகால ஜெபம் இந்த மாதிரி அற்புதங்களெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்யும்? கண்டிப்பாக கொண்டு வரும். நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. அப்போ ஜெபம் பண்ணுறதில் இன்றைக்கி நிறைய பேர் களைத்து போய்விட்டார்கள். ஜெபம் பண்ணுறதே இப்போ நிறுத்திட்டாங்க. சிலர் சொல்கிறதெல்லாம் நான் கேட்டிருக்கேன், இனிமேல் இந்த காரியத்துக்காக நான் என்ன செய்ய போகிறதில்ல, ஜெபம் பண்ண போகிறதே இல்லை. அல்லேலூயா. சொரண்டையில் அற்புத பெருவிழா கூட்டம் நடக்கும். அதில் ஒரு விசேஷமான ஜெப குறிப்பு என்ன அப்படின்னா, குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்காக ஜெபிப்பது. ஒரு தம்பதியினர் பாருங்க, அவங்க ஆரம்பத்தில் அந்த முதல் கூட்டத்திலேருந்து ஒவ்வொரு மாதமும் அந்த கூட்டத்துக்கு என்ன செஞ்சிருவாங்க, வந்துடுவாங்க. ஒரு குறிப்பிட்ட மாதம் அவங்க வரல. அல்லேலூயா. அந்த குறிப்பிட்ட மாதம் வரலன்னொன்னா அதுக்கப்புறம் அவங்கள சந்திச்சு, இந்த அற்புத பெருவிழாவில் உங்களை நான் பார்க்கலையே, நீங்கள் ஏன் வரலை அப்படின்னு கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, நாங்களும் கிட்டத்தட்ட ஒரு 35 கூட்டத்துக்கு என்ன செஞ்சிட்டோம், அதுக்கு மேலே வந்துட்டோம். ஆனால் எங்களுக்கு கர்த்தர் இந்த பாக்கியத்தை என்ன செய்யலை, தரலை. அதனால் இனிமேல் எங்களுக்கே வெக்கமாக இருக்குது. முன்னாடி வந்து ஜோம் பண்ணுறதுக்கு எங்களுக்கு எப்படி இருக்குது, தயக்கமாக இருக்குது. ஒவ்வொரு தடவையும் பழத்தை வாங்கிட்டு போய் ஜோம் பண்ணி ஒன்றுமே என்ன செய்யலை, நடக்கலை. அதனால் நாங்கள் அந்த கூட்டத்துக்கு என்ன செய்யலை, வரலை. அப்போ அவங்க நீண்ட காலம் வந்துட்டு இருந்தாங்க. அற்புதம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அவங்களுக்கு இருந்துச்சு. ஆனால் அவங்க எதிர்பார்த்த நேரத்தில் அது நடக்கலைங்கிறதுனால, அவங்க விரும்பினதெல்லாம் கிடைக்கலங்கிறதுனால நீண்ட காலமாக அது போயிட்டுருக்கு. ஆனால் பதில் வரல அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவங்களுக்குள்ளே என்ன வந்துட்டு, ஒரு சோர்வு வந்துட்டு. நல்லா புரிஞ்சுக்கோங்க தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு ஆண்டவர் எவ்வளோ காலம் வச்சிருக்கிறான்னு எனக்கு என்ன செய்யாது, தெரியாது. ஒவ்வொருத்தருக்கும் அந்த டைம் எப்படி இருக்கும் சொல்லுங்கள், ஒன்று போலையா இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். சரியா? அந்த சூழ்நிலைகளை பொறுத்து அந்த கால அளவு எப்படி இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அல்லேலூயா. அப்படிதான் ஆண்டவர் சொல்றார். ஏன்னா தயை செய்யும் காலம் கண்டிப்பாக என்ன செய்யும், வரும். அதற்கு குறித்த வேலை கண்டிப்பாக வந்திருக்கு. அப்போ உங்கள் ஜெபத்தை ஆண்டவர் ஒரு நாள் அல்லல் தட்ட மாட்டார். நீங்கள் என்னென்ன காரியங்களுக்காகலாம் ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்களோ கண்டிப்பாக அதற்கெல்லாம் பதில். இந்த போராட்டம் நீண்டு கொண்டே இருக்கிறது, அதுக்கு ஒரு முடிவு வேணும். இந்த வழக்கு தொடரப்பட்டு கொண்டே இருக்கிறது, அதற்கு ஒரு முடிவு வேணும். இந்த விருப்பம் இன்னும் நிறைவேறாமலே இருக்கிறது, அதற்கு ஒரு முடிவு வேணும். இப்படி எந்த காரியத்திற்காக நீங்கள் ஜெபித்து கொண்டே இருக்கிறீர்களோ அது கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் என்ன செய்யாதீங்க, நிறுத்தாதீங்க. ஏன்னா நீண்ட காலமாக இருந்த அத்தனைக்கும் கர்த்தர்கிட்ட என்ன கிடைச்சிருக்கு, பதில் வந்திருக்கு. அவர்கிட்ட உதவி வந்திருக்கு, அவர்கிட்ட ஒத்தாசை என்ன செஞ்சிருக்கு, வந்திருக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, ஒரு மிஷனரியை ஒரு குறிப்பிட்ட தீவுக்கு ஊழியத்திற்காக என்ன செஞ்சிருக்காங்க, அனுப்பியிருக்காங்க. அது ரொம்ப கடினமான பகுதி, மனிதர்களையே கொன்று சாப்பிடுகிற ஒரு கூட்டம், மக்கள் கூட்டம். அதனால் அவங்க கிட்டே அவங்க என்ன செய்ய முடியல, நெருங்க முடியலை. அப்போ பாருங்க, அவங்கள அனுப்பின அந்த மிஷனரி சொசைட்டியிலேருந்து அவங்கள்ட்ட கேட்டிருக்காங்க, நீங்கள் உண்மையிலே அந்த இடத்துல இருந்து ஊழியம் செய்ய விரும்புகிறீங்களா, அல்லது அந்த ஊழிய இடத்தை மாற்ற விரும்புகிறீங்களா, வேற உங்களுக்கு நாங்கள் ஏதாவது உதவி செய்யணுமா அப்படின்னு சொல்லி கேட்டப்ப அந்த மிஷனரி தம்பதியினர் தங்களிடத்தில் கேட்டுக்கொண்ட மிஷனரி ஸ்தாபனத்துக்கு திரும்ப கடிதம் எழுதினாங்களாம். கம்யூனியன் ட்ரே இருக்கு பார்த்தீங்களா, நம்ம கொடுக்குறோம்ல, இதை மாதிரி 2 செட்டு கம்யூனியன் ட்ரே எங்களுக்கு என்ன செய்யணும், வேணும் அப்படின்னு சொல்லி பதில் கடிதம் எழுதி அனுப்புனாங்க. ஒரு ஆத்மா கூட என்ன செய்யலை, ஆதாயம் பண்ணலை. ஆனால் விருப்பம் எதுக்கு, 2 செட்டு கம்யூனியன் ட்ரே ஃபுல்லாக ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணி அவங்களுக்கு என்ன கொடுக்க போகிறாங்க, ரட்சிப்புக்குள்ளே நடத்தி அவங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து திருவிருந்தில் என்ன செய்ய போகிறாங்க, அவங்க கலந்து கொள்ள போகிறாங்கங்கிற விசுவாசம். அப்போது அந்த மிஷினரி ஸ்தாபனத்துக்கே ஆச்சரியமாக இருந்துதான். சரி, அது உங்கள் விசுவாசம், அது ஒரு ஓரமாக இருக்கட்டும், வேறு ஏதாவது உங்களுக்கு உதவி வேணா கேளுங்க, உங்களுக்கு தாரோம் செய்கிறோன்னு சொன்னாங்க. எங்களுக்கு வேறு உதவி ஒன்றும் வேண்டாம், 2 செட்டு கம்யூனியன் இது மட்டும் என்ன செய்யுங்க, ட்ரே மட்டும் எங்களுக்கு அனுப்பி வைங்க அப்படின்னு சொன்னாங்க.
அதை போல் அந்த மிஷினரி ஸ்தாபனம் அனுப்பின அந்த மாதத்தில் இந்த மிஷினரி குடும்பத்தார் அந்த மக்களை சந்திப்பதற்கு கர்த்தர் உதவி செய்தார். 2 கம்யூனியன் ட்ரே முழுவதிலும் ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணி அவங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து இந்த திருவிருந்தில் பங்கெடுக்கும் பாக்கியத்தை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்தார். அல்லேலூயா. அப்போ நீண்ட காலம் அவங்க பிரயாசப்பட்டது வீணாக போகலை, அவங்க ஊழியம் செஞ்சு பலன் இல்லாமல் போகலை, அவங்க முழங்கால் படிட்டு அந்த ஆத்துமாக்களின் ரட்சிப்பிற்காக ஜெபித்தது வீண் போகலை. நெருங்க முடியாத காட்டு மிராண்டி மக்கள் அவங்க இருந்தாலும் அவர்களை சந்திப்பதை விட்டு அவர்கள் பின்வாங்கவில்லை. காரணம் என்னன்னா அவர்கள் ஜெபத்தை நிறுத்தலை. அல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் செய்ய வேண்டியது ஜெபம். இதை மட்டும் என்ன செஞ்சிடக்கூடாது, நிறுத்திடக்கூடாது. ஜெப குறிப்பில் இன்மை இதை நான் ஜெபிப்பதில்லைன்னு வட்டம் போட்டு முடிச்சிடக்கூடாது. அல்லேலூயா. இனிமேல் இந்த ஜெப குறிப்பே கிடையாது பேப்பரை சர்ன்னு என்ன செஞ்சிடக்கூடாது, கிழிச்சிடக்கூடாது. அதுக்கு தான் இனிமேல் தீவிரமாக என்ன செய்யணும், நீங்கள் ஜெபம் பண்ணணும். விசுவாசத்தோடு பதில் வராத ஜெபங்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஜார்ஜ் முல்லர் குறித்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவருடைய பழக்கம் என்னென்னா ஜெப குறிப்பை என்னைக்கு ஜெபிக்க ஆரம்பிக்கிறான்னு எழுதுவாராம். அந்த ஜெபத்திற்கு என்னைக்கு பதில் வந்ததோ அன்னைக்கும் இந்த குறிப்பிட்ட ஜெபத்துக்கு பதில் வந்ததுன்னு எழுதுவாராம். அவர் மரித்து போகும்போது அவருடைய ஜெப விண்ணப்பங்களிலே அவர் ஒரு 5 நபருக்காக அவர்களுடைய ரட்சிப்பிற்காக ஜெபித்திருக்கிறார். அதில் ஒவ்வொருத்தரும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் என்ன செஞ்சிட்டாங்க, ரட்சிக்கப்பட்டுட்டாங்க. ஒரே ஒரு நண்பர் மாத்திரம் ரட்சிக்கப்படல. ஆனால் அவருக்காகவும் அவர் கடைசி நாள் வரைக்கும் என்ன செஞ்சிருக்கிறாரு. அப்போ அந்த ஃபியூனரல் சர்வீஸில் அந்த அடக்க ஆராதனை நடத்தின தேவ மனிதர் அந்த ஜார்ஜ் முல்லருடைய விசுவாசத்தையும் ஜெப வாழ்வை குறித்து பேசும்போது அவர் தன்னுடைய 5 நண்பர்களுடைய ரட்சிப்பிற்காக ஜெபித்திருக்கிறார். அதில் முதல் நபர் இவர் இந்த குறிப்பிட்ட தேதியில் ஜெபிக்க ஆரம்பித்தார். இந்த மாதம் இந்த தேதியில் அவர் என்ன செஞ்சிட்டாரு, ரட்சிக்கப்பட்டார். 4 பேரை சொல்லிட்டு 5வது ஒரே ஒரு நபருக்காக சுமார் 40 வருஷத்துக்கு மேலே என்ன செஞ்சிருக்கிறாரு, ஜெபம் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அவர் என்ன செய்யலை, ரட்சிக்கப்படவில்லை. அவருடைய ஜெப அனுபவத்தில் பதில் வராத ஒரே ஜெப குறிப்பு இந்த ஒரு நபரின் ரட்சிப்பிற்கானது அப்படின்னு அவர் சொல்லும்போது இந்த வார்த்தையை கேட்டு அந்த நபர் அந்த கல்லறையில் தான் நின்றுட்டு இருந்திருக்கிறார். அவரை புதைக்கிற அந்த இடத்துல முழங்கால் படிட்டு அன்னைக்கே தன்னை ஒப்பு கொடுத்தாராம். ஜார்ஜ் முல்லர் இறந்த அன்னைக்கு என் நண்பன் எனக்காக ஜெபித்திருக்கிறார். அவர் விசுவாசித்த இயேசுவை நான் விசுவாசித்து என்ன செய்கிறேன், ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று தன்னுடைய வாழ்வை அவர் கர்த்தருக்கு என்ன செய்திருக்கிறார். அப்ப 40 வருஷம் ஜெபிக்கிறதா இருந்தாலும் சோர்ந்து போகாம ஒரு மனுஷன் ஜெபித்திருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு 4 மாதம் ஜெபம் பண்ணாலே ரொம்ப நாள் தெரியுது. அல்லேலூயா. எத்தனை நாள், எவ்வளவு நாள், 4 மாதம் ஜெபம் பண்ணாலே நமக்கு ரொம்ப நாளாக ஜெபம் பண்ணோம்மா, இந்த ஜெபத்தை இனிமேல் நிறுத்திருப்பா, இனிமேல் ஜெப குறிப்பை மாற்றுப்பா அப்படின்னு வந்துடுறோம். அப்படி கிடையாது, விட்டுறக்கூடாது. பதில் கிடைக்கிற வரைக்கும் என்ன செஞ்சிடக்கூடாது. யாக்கோபு மாதிரி சொல், நீர் என்னை ஆசீர்வதிக்காத பட்சத்தில் உங்களை நான் விடமாட்டேன்னு அவன் சொன்னது போல் இந்த ஜெபத்திற்கு நீங்கள் பதில் தராமல் உங்களை நான் விடமாட்டேன்னு சொல்லி உறுதியாய் இயேசுவை பற்றி கொண்டு ஜெபித்து பாருங்கள். நீண்ட காலமாக இருக்கிற யுத்தங்களுக்கு ஒரு முடிவை தருவார். நீண்ட கால வழக்குகளுக்கு ஒரு முடிவை தருவார். நீண்ட காலமாய் நீங்கள் காத்திருக்கும் காரியங்களிலே நீங்கள் விரும்புகிறதை உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். நீண்ட கால பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்போம். எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஆண்டவரே சொல்லுங்கண்ணா, ஜெபம் பண்றதை நிறுத்த மாட்டேன் ஆண்டவரே. எவ்வளவு நாள் ஜெபிக்க வேண்டியது இருந்தாலும் நான் ஜெபிப்பேன். எவ்வளவு வாரம் ஜெபிக்க வேண்டியது இருந்தாலும் ஜெபிப்பேன். எவ்வளவு மாதம் ஜெபிக்க வேண்டியது இருந்தாலும் ஜெபிப்பேன். எவ்வளவு வருஷம் ஜெபிக்க வேண்டியது இருந்தாலும் ஜெபிப்பேன். நான் ஜெபத்தை நிறுத்த மாட்டேன் ஆண்டவரே. சொல்லுங்க, யாக்கோபை போல நான் போராடி ஜெபிப்பேன். விடமாட்டேன் ஆண்டவரே. உங்களை நான் ஒரு நாள் விடமாட்டேன் ஆண்டவரே. பதிலை பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் நான் விடமாட்டேன் ஆண்டவரே. நான் ஒரு நாளும் ஜெபத்தில் தோல்வி அடைய விரும்பல. என் ஜெப குறிப்பை நான் ஜெபிக்க நிறுத்த மாட்டேன். தொடர்ந்து நான் விசுவாசத்தோடு ஜெபித்து கொண்டே இருப்பேன். அல்லேலூயா. யாக்கோபை போல நான் போராடுவேன். எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். யாக்கோபை போல நான் போராடுவேன். எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். விடமாட்டேன், விடமாட்டேன். யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன், விடமாட்டேன்.
யாக்கோப போல நான் விடவே மாட்டேன். தகப்பனே, தொடர்ந்து நாங்கள் ஜெபிப்போம். பிள்ளைகள் வாழ்வில் நீண்ட காலமாய் சத்துருக்கள் சுற்றி இருக்கிறவர்கள் யுத்தம் பண்ணி கொண்டு இருப்பார்கள். கர்த்தர் அந்த யுத்தங்களை ஓய பண்ணுவீராக, அதற்கு ஒரு முடிவை தருவீராக. பிள்ளைகளுக்கு எதிரான வழக்குகள் நீண்ட நாட்களாய் நடந்து கொண்டிருக்குமானால் அந்த வழக்குகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படுவதால் பிள்ளைகள் ஜெபித்து நீண்ட காலமாய் தாங்கள் விரும்பினதை பெற்றுக்கொள்ள காத்திருப்பார்களானால் அதையெல்லாம் பெற்றுக்கொள்ள கர்த்தர் அனுகிரகம் செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.